அதனால் இன்னைக்கு நாம் தொழிலாளர்களுக்கு தேவையான ஹாஸ்டல் அது மானியத்தோட யூனியன் கவர்மெண்ட் அவங்க ஒரு டிராஃப்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தொழிலாளர்கள் தங்குவதற்கான ஹாஸ்டல் வசதி, அதற்கு மத்திய அரசினுடைய சப்சிடி, அதுக்கான டிராஃப்ட் பேப்பரை மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கூட நண்பர் கேட்ட கேள்வி இன்றைக்கி ப்ராசஸில் இருக்குது. நிறைய ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ்க்கு மானியம் கொடுக்குறாங்க. புதிய புதிய டெக்ஸ்டைல் ரக மிஷினுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதுவும் கூட ஒரு நல்ல விஷயம். உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய பியூஷ் கோயல்ஜி அவர் அலுவலகத்திலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு டெல்லியில் திருப்பூர்னுடைய தொழில் சங்கத்தினுடைய தலைவர்களை புதுடெல்லியில் பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு சந்திக்க இருக்கிறாங்க. நாளைக்கு டெல்லியில் இந்த மீட்டிங் நடக்குது. இந்த ட்ரேடு டீலை பற்றி ஃபீட்பேக் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், முயற்சி எடுக்கிறோம்னு. இப்போவே பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு டெல்லியில் சந்திக்க இருக்கிறாங்க. அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த யூனியன் பட்ஜெட் இந்த ஆண்டு 2026-27க்கான யூனியன் பட்ஜெட்டில் 5 யூனிவர்சிட்டி ஸ்கில்லிங் யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நிச்சயமாக 1 தமிழகத்திற்கு வரணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அந்த 1ம் கொங்கு பகுதிக்கு வரணும்னு முயற்சி பண்ணுவோம். காரணம், இன்றைக்கி மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சு மாடல்னு சொல்கிறாங்க. நாங்கள் 6-5ன்னு சொல்லுவோம். ஒரு மாநிலமும் கம்பீட் பண்ணி அதை வாங்கிக்கங்க அப்படின்னு. அதனால் தமிழ்நாடு அரசு அது உடனடியாக மத்திய அரசோடு பேசி அந்த 5 ஸ்கில் யூனிவர்சிட்டியில் 1 தமிழ்நாட்டுக்கு, அந்த 1ம் கொங்கு பகுதி கொண்டு வரணும். காரணம், இங்கே வேலைவாய்ப்பு அதிகம், நிறைய பேருக்கு நம்ம ஸ்கில்லிங் இன்னும் அதிகப்படுத்தணும். அதுவும் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அண்ணா, நீங்கள் ஒரே நிமிஷம் இருந்தீங்கன்னா நம்ம தொழில்துறைக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம். சரிங்கண்ணா. ஏன்னா அவங்க அரசியல் கேள்விக்கு பதில் சொல்லி அவங்க சங்கடப்பட்டாங்கன்னா தப்பாக போயிருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.